நாகை திருவாரூரில் இன்று தாவேக தலைவர் விஜய் பரப்புரை. தொண்டர்களுக்கு 12 நிபந்தனைகளை விதித்த தலைமை. சென்னையில் வைரஸ் மற்றும் டெங்கு காய்ச்சல் பரவுகிறது. மருத்துவர்கள் எச்சரிக்கை. வளர்ச்சி திட்டங்களை நிறைவேற்றுவதில் தமிழக அரசு அக்கறையுடன் செயல்பட்டு வருகிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. டெட் தேர்வு தொடர்பான உச்சநீதிமன்ற தீர்ப்பு குறித்து ஆசிரியர்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை. அமைச்சர் அன்பில் மகேஷ் பேட்டி. தமிழ்நாட்டின் விளையாட்டு கட்டமைப்பை மேம்படுத்த தொடர் நடவடிக்கை. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. தேசிய கல்விக் கொள்கை கல்வியின் இலக்கணத்தை மாற்றியமைத்துள்ளது. ஆளுநர் RN ரவி உரை. யூரியாவை தென் மாவட்டங்களுக்கு கொண்டு செல்ல முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அண்ணாமலை வலியுறுத்தல். வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான முக்கிய நடவடிக்கைதான் GST சீர்திருத்தம். வானதி ஸ்ரீனிவாசன் கருத்து. மறைந்த நடிகர் ரோபோ சங்கர் உடல் தகனம். அரசியல் தலைவர்கள், திரைப்பிரபலங்கள் இரங்கல். காசா போருக்கு மோடியும் காரணம். பிரகாஷ் ராஜ் சர்ச்சை பேச்சு. வால்பாறையில் நவம்பர் 1 முதல் பாஸ் நடைமுறை அமல்படுத்துக. தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. போஷன் அபியான் உள்ளிட்ட மத்திய அரசின் திட்டங்கள் லட்சக்கணக்கான குழந்தைகளின் எதிர்காலத்தை வடிவமைக்கிறது. பிரதமர் மோடி பெருமிதம். ஆப்கானிஸ்தானில் பெண்கள் எழுதிய புத்தகங்களுக்கு தடை. தாலிபான் அரசு உத்தரவு. திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு. வானிலை மையம் தகவல். சீனா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் காலிறுதியில் PV சிந்து தோல்வி. தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.